வணக்கம். முத்துகிருஷ்ணாபுரி சிதம்பரம் அருகே. அது என்ன முத்துகிருஷ்ணாபுரி அப்படின்னு கேட்குறீங்களா? பரங்கிப்பேட்டையோட புராண காலத்து பெயர் தான் முத்துகிருஷ்ணாபுரி. இந்த ஊரில் இருக்கிற ஒரு பெருமாளுக்கு முக்கண் பெருமாள், 3 கண் உள்ள பெருமாள் இருக்காருன்னு சொல்லி ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். அதை பார்த்த நிறைய பேர் அந்த கோவிலுடைய வரலாறு வேணும், அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனுடைய அடிப்படையில் அந்த கோவிலுக்கு நேரடியாக போயிட்டு அந்த கோவிலோட அர்ச்சகர் வரத பட்டாச்சாரியார் அவர்கள்கிட்ட கேட்டேன். அவங்களும் க்ளீனாக அந்த வரலாறை சொல்லியிருக்காங்க. அவர் வரலாறை சொல்கிறாரு. பின்னாடி வர்ற வீடியோவில் அதை பாருங்கள். நன்றி. என் திருநாமம் வரதராஜ பட்டாச்சார்னு பேர். இந்த க்ஷேத்திரம் முத்துகிருஷ்ணாபுரி க்ஷேத்திரம்னு பேர். இந்த க்ஷேத்திரத்தில் கஜேந்திர வரதராஜன் சொல்லிட்டு திருவகந்திபுரம் தேவநாதனுடைய அபிமான ஸ்தலமாக விளங்குகிறது. கஜேந்திர மோட்சத்துக்காக பெருமாள் ஹனுமார் பிரார்த்தனைக்காக இங்கே ஏழுனதாக குறிப்பிட்றது ஸ்தல புராணம். இந்த ஸ்தல புராணத்தில் ஈஸ்வரனுக்கு ஆதிமூலங்கிற திருநாமத்தை பெருமாள் கொடுத்தார்னு சொல்கிறது. கஜேந்திர மோட்சத்தில் பெருமாள் ஆதிமூலமேனு கஜேந்திரன் கூப்பிட்டதாகவும் அந்த திருநாமத்தை இங்கே ஆதிமூலேஸ்வரன் சொல்லி ஈஸ்வரனுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுறது இந்த க்ஷேத்திரத்தில். இந்த பெருமாளை சேவிக்கிறவாளுக்கு பிரதி பௌர்ணமி விரதம் இருந்து பெருமாளை சேவிக்கிறவாளுக்கு சீக்கிரமாக நூதன கிரகம் இல்லாதவா இந்த பெருமாளுக்கு விரதமாக இருந்து சேவிச்சுன்னு வரும்போது நூதன கிரகங்கள் அமையிறது. கல்யாணம் ஆகாதவா பெருமாளை திருக்கல்யாண உற்சவத்தில் பெருமாளுக்கு புஷ்பங்களோ இல்லை திருமங்களை வாங்கி கொடுத்தோ பெருமாளுடைய கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிறது. சந்தான பிராப்தம் பெருமாளுடைய ராத்திரி சயனாதி வாசத்துன்னு சொல்கிறது. சயனாதி வாசம் பண்ணுறோம். இந்த சயனாதி வாசத்தில் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியங்கள் பண்ணி சயனாதி வாசத்துக்குள்ளான கைங்கரியங்களை பண்ணும்பொழுது அவளுக்கு சந்தான பிராப்தம் ஏற்படுறதா சொல்கிறது. உத்தியோகத்துக்காக பிரதி வாரம் கல்விக்காக புதன்கிழமையில் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி பெருமாளை பிரார்த்திச்சுட்டு வரவாளுக்கு நல்ல கல்வி கிடைக்கிறது. அதுபோல் இன்னும் நிறைய கைங்கரியங்களின் பெருமாளை பண்ணி சேவிக்கும் பொழுது அவளுக்கு பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்குகிறது இந்த கஜேந்திர வரதராஜ பெருமாள். இங்கே இருக்கக்கூடிய இந்த பெருமாளை பௌர்ணமி, ஏகாதசி, பிரதிவாரம் சனிக்கிழமையில் நிறையா ஜனங்க சேவிச்சுட்டுருக்க. அதுபோல் சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை சேவிக்கிறவாளுக்கு சகல காரியமும் அனுகிரகிக்கிறார் பெருமாள். பெருமாள் மூலவர் இருவராகிய ஒருவனாக மூலவர் பெருமாள் சேவை சாதிக்கிறார். உற்சவர் கஜேந்திர வரதராஜன் சேவை சாதிக்கிறார். 3 ஆழ்வார் பாசுரங்களுக்கு தகுந்த மாதிரி இதிகாச புராண அபிமான ஸ்தலம்னு சொல்கிறது. தேவநாதனுடைய அபிமானம். அதனால் பெரிய ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், பேயாழ்வார் சேவித்த 3 பாசுரங்கள். இந்த 3 பாசுரத்துக்கு தகுந்த மாதிரி பெருமாள் இங்கே எழுந்துருளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார். மிகவும் பழமையான பெருமாள். இதற்கு முன்னால் அக்ரஹாரமாக இருந்து இந்த ஸ்தலத்தில் பெரிய உற்சவங்கள்லாம் கண்டருளிய பெருமாள் அவர். இந்த பெருமாளுடைய உற்சவங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக மாசி மக உற்சவம், சித்திர வருஷபருப்பு உற்சவம், பங்குனியில் திருக்கல்யாண உற்சவம், ஐகாசியில் வசந்த உற்சவம், ஆவணியில் உரியடி உற்சவம், வைகுண்ட ஏகாசி உற்சவம்லாம் பெருமாள் நிறையா கண்டருள்றார். அதனால் பக்தர்கள்லாம் அவசியம் எம்பெருமானை சேவித்து எம்பெருமானுடைய கிருபைக்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கொள்கிறேன். பெருமாள் இருவராகிய ஒருவன் சொல்கிறோம். இருவராகிய ஒருவன் சொன்னாக்க ஈஸ்வரனுக்காக நெத்தியில் நேத்திரம், பெருமாள் நெத்தியில் நேத்திரம்னு சொல்லக்கூடிய முக்கண்ணாக 3வது கண்ணை பெருமாள் அதில் சேவை சாதிக்கிறார். விஷ்ணுக்காக சங்கு சக்கரம் அபயத்தோடு சேவை சாதிக்கிறார். ஆகையால் இருவராகிய ஒருவன் இந்த பெருமாளை குறிப்பிடுறோம். உற்சவர் சக்கரத்தாழ்வார் எழுதியிருக்கார். அஷ்டபுஜகரத்தான் திருநாமம். அஷ்டபுஜகரத்தான் வரக்கூடிய நிலத்தில் மும்மூர்த்தி ஸ்வரூபமாக பெருமாள் சேவை சாதிக்கிறார். இந்த பெருமாளை சேவிக்கிறவாளுக்கு சகல விதமான சிரமங்கள், வியாதிகள், பில்லி, சூனியம், வைப்பு, ஏவல், திஷ்டி தோஷங்கள் இது அனைத்தும் சக்கரத்தாழ்வாரை சேவிக்கும்போது அவருக்கு சுதர்சன சுவாமி மூலியமாக அவளுக்கு அதெல்லாம் கிடைக்கிறது. அதனால் பக்தர்கள் அவசியம் சேவித்து பெருமாளுடைய கிருபைக்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கொள்கிறேன்.